வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களே. நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் வந்து என்ன சமையல்னு பார்ப்போம். பருப்பு கறி சமைத்திருக்கிறேன், ஒரு சாம்பார் மாதிரி சமைத்திருக்கிறேன், துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு, கீரை, கேரட், தக்காளி பழம் இவையெல்லாம் சேர்த்து வந்து இந்த கறியை வந்து மிகவும் சுவையாக சமைத்திருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நான் மேக் பண்ணினது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளை பார்க்க போகிறதுக்காக. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கிறா. அதனால் அவள் பார்க்க போகிறதுக்காக, அவளுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்காக சமைக்கிறேன். நூடுல்ஸ் வந்து என்னுடைய மகளுக்காக குக் பண்ணியிருக்கிறேன். இடைக்கிட வந்து மாறி மாறி குக் பண்ணுறது, அவைகளுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கொள்ளுவேன். பிள்ளைகள் வந்து இடியப்பம் புட்டு பெருசாக சாப்பிட மாட்டார்கள். நூடுல்ஸும் வந்து கூடுதலாக சாப்பிட மாட்டேனும். அப்போ அது இருந்துட்டு சமைத்து கொடுப்பேன், அவ்வளவுதான். ஆனால் வந்து 2 சமையல் சமைக்க வேண்டி இருக்கும். எப்போதுமே வந்து அவைக்கு ஒரு சமையல், எங்களுக்கு ஒரு சமையல்ன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைய ரெசிபி எல்லாம் அவ்வளவுதான். என்னுடைய ரெசிபி எல்லாத்தையும் தொடர்ந்தும் பார்த்து சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இந்த பாருங்க வந்து பருப்பு கறி எப்படி சமைத்திருக்கிறேன்ண்டு. சின்ன சீரகம், மிளகு, உள்ளி அவ்வளவுதான் வந்து இடித்து போட்டிருக்கிறேன். ஓரளவு உரைப்பு குறைவாக சமைக்கணும் என்று சமைத்திருக்கிறேன். மிகவும் சத்தான ஒரு சாப்பாடு. என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுற உறவுகளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.